ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ கண்டிப்பாக என்னுடைய இண்டெக்ஸோட லெவல்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸோ இது ப்ரீவியஸாக நம்ம இந்த லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஃபார் இண்டெக்ஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மண்டே என்ன மொமெண்டம் நடக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு லெவல்ஸ் தான் இது. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிபனாச்சி. ஸோ வாட் இஸ் அ ஃபிபனாச்சி? ஃபிபனாச்சினா என்ன, எதுக்காக ஃபிபனாச்சி நம்ம யூஸ் பண்ணணும், ஃபிபனாச்சினால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஃபிபனாச்சியை யூஸ் பண்ண முடியும். சும்மா ஃபிபனாச்சி ஒரு டூல்ஸு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிளைண்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஸோ இதில் ஆட்டோமேட்டடாகவும் இருக்குது. ஆட்டோமேட்டட்னா ஃபார் சிக்னல் பேசிஸ். நீங்கள் எப்படி ஒரு RSI இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இண்டிகேட்டர் பேஸஸ்லையும் இருக்குது. இண்டிகேட்டரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் லேர்னிங் பர்பஸ்க்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபிபனாச்சி இண்டிகேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிபனாச்சினா என்ன, ஒரு சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன்னா மேத்தமெட்டிக்ஸ். ஒரு மேத்தமெட்டிக்ஸோட சயின்டிஸ்ட் பேர் தான் ஃபிபனாச்சி. அவரோட நேம் தான் இந்த டெக்னாலஜிக்கு நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட நேமே இங்கே வச்சுட்டாங்க. ஸோ இதோட ஃபிபனாச்சி கேல்குலேஷன் சீரிஸ் எப்படி நடக்குன்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதோட கேல்குலேஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 0 + 0 is a 1. 0 + 1, 0 + 1 1 தான் வரும். அப்போ 1 + 1 2, 2 + 1 கண்டிப்பாக 3. ஸோ இப்போ நான் எந்த மாதிரி மெத்தடாலஜியில் நான் கேல்குலேஷன் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியுமே. அதாவது ஃபர்ஸ்ட் 0 ஆட் பண்ணால் 0 தான் வரும். அதுக்கப்புறம் 1 ஆட் பண்ணால் 1 + 0 is a 1 தான் வரும். அப்புறம் 1 + 1 கரண்ட் வேல்யூ கிடைச்ச வேல்யூ இந்த ப்ரீவியஸோட வேல்யூ நான் கம்பேர் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ 2 + 1 3. அப்போ 3 + 1 + 5. ஸோ 5 + 3 + 8. இந்த மாதிரி சீக்வன்ஸில் தான் மட்டும்தான் ஃபிபனாச்சியோட கேல்குலேஷன்ஸ் இப்படி தான் ரன் ஆகும். இதுக்குன்னு ஒரு எண்டு இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு எண்டு இருக்குது. ஸோ அந்த எண்டு ஒரு சில விஷயத்தெல்லாம் கேல்குலேட்டே பண்ண முடியாத மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த ஃபிபனாச்சியில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் அ கோல்டன் ரேஷியோங்கிறது ஒரு திருப்பு முனை. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் மார்க்கெட், பேரிஷ் மார்க்கெட்டுன்னு ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது. புல்லிஷ் அண்ட் பேரிஷ். புல்லிஷ்னா என்னென்னா மார்க்கெட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது தான் புல்லிஷ்னு சொல்கிறாங்க. மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஃபால் ஆகிறது தான் பேரிஷ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, புல்லிஷ் மார்க்கெட்டோட ஒரு டீப்பாக என்னென்னா புல்லிஷ் மார்க்கெட்டுக்கும் பேரிஷ் மார்க்கெட்டுக்கும் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, மார்க்கெட் இஸ் புல்லிஷ் ஆக போகுதுங்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், அண்ட் மார்க்கெட் பேரிஷ் ஆக போகுதுங்கிறது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சில விஷயம் நடந்து முடிஞ்சால் தான் நம்மளுக்கு அதுக்கான ரிசல்ட் அவுட்புட்டே தெரியும். இதோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் நம்மளால் ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட்டை பாருங்கள். ஸோ ஒரு மார்க்கெட் 49,712 இந்த ரேஞ்சியா இங்கே வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கர்சர் இங்கே வைக்கிறேன். இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட்டிங் இங்கே எவ்வளோ ஹை போயிருக்கு பாருங்கள். 51,730. ஆல்மோஸ்ட் எத்தனை பாயிண்ட்ஸ் இது? 49,000 எங்கே இருக்குது, 51,730 எங்கே இருக்குது? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 3,000 ரொம்ப ஈஸியாக மூமெண்ட்டாக. அதை ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு இந்த மார்க்கெட்டுக்கு இன்னும் தெரியாதா? ரொம்ப கஷ்டமாக? ரொம்ப ஈஸி. இப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஸோ ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போனால் எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுடைய ப்ராஃபிட் நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுடைய லாஸில் தான் மற்றவங்களுடைய ப்ராஃபிட்டே இருக்குது. ஸோ உங்களை எப்படி லாஸ் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமே தவிர நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணுன்றதுக்காகலாம் இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க் ஆகாது. ஸோ மார்க்கெட்டோட மூமெண்டம் லைக் இஸ் எக்ஸாக்ட் இப்படி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். தட் இஸ் அ மார்க்கெட் வாலட்டிலிட்டி. இதுக்கு பேர் மார்க்கெட் வாலட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு? 14 ஆகஸ்ட். இதோட ஹை எப்போ வந்திருக்கு? 3 செப்டம்பர். கிட்டத்தட்ட எத்தனை நாள்? ஓ மை காட், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10 ட்ரேடிங் செஷன் மேலே தான் போயிருக்கு. நீங்கள் ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன் எப்படி போயிருக்கலாம். 92 நம்ம லோ வந்து இப்படி ஒரு ஹை வரைக்கும் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது. பட் நீங்கள் எப்படி லாஸ் பண்ணணும், உங்களை எப்படி லாஸ் பண்ண வைக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். மற்றவங்களுடைய லாஸில் தான் உங்களுக்கும் ப்ராஃபிட் கிடையாது. நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா வேறு யாரோ ஒருத்தர் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட லாஸில் தான் உங்களுக்கு ப்ராஃபிட். நீங்கள் லாஸ் பண்ணுறதுனால தான் மற்றவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த விஷயம் ஃபஸ்ட்டு பேசிக்ஸாக தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ இந்த விஷயத்தில் இந்த ஃபிபனாச்சியை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு மார்க்கெட்டை புல் பேக் எது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த புல் பேக்லேருந்து மார்க்கெட் எப்படி புல்லிஷ் ஆக போகுது, எந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் புல்லிஷ் ஆகுங்கிறத விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதனால தான் நம்மளுக்கு ஃபிபனாச்சிங்கிற ஒரு டூல்ஸே நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபிபனாச்சி டூல்ஸ் எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். 100% கிடையாது. எதுவுமே இங்கே 100% கிடையாது. ஒரு சில விஷயம் எல்லாமே, ஒரு சில டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எலியட் வே ஒர்க் ஆகும். ஒரு சில இடத்துலலாம் பேட்டர்ன் ட்ரேடிங் ஒர்க் ஆகிட்டு இருக்கும்.
இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுவே பேட்டர்ன் ட்ரேடிங்கில் தான் ஒர்க் ஆயிருக்கு. நேற்று நான் டிஸ்கஷன் பண்ணியிருந்தேன். நேற்றோட பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரு அசெண்டிங் ஆர்டர் சேனல் போட்டிருந்தேன். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும்னு எக்ஸ்பிளைனே பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் நம்பலாம், நீங்கள் அதை ரெஃபரன்ஸ் மட்டும் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் எடுங்க. அந்த ரெஃபரன்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 more வியூஸை நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும். ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும் பார்த்தோம்னா மார்க்கெட் நம்மளால் அனாலிசிஸ் பண்ண முடியாது. இந்த ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் சிம்பிளாக பாருங்கள். சப்போஸ் நான் எல்லா டயக்ராமும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ எல்லா டயக்ராமும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது இந்த ஃபிபனாச்சியில் 2 இருக்குது. என்னென்னா கோல்டன் ரேஷியோன்னு 2 விஷயம் இருக்குது. என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோல்டன் ரேஷியோ 0.618 அண்ட் செகண்ட் கோல்டன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.618. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஒன்று ரீட்ரேஸ்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இன்னொன்று டார்கெட் பர்பஸ்க்காக. 0.618 is a retracement, 1.618 is a target purpose. ஸோ இதுக்கு பேர் வந்து ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்னு ஒரு டூலே இருக்குது நம்மளுக்கு இந்த ட்ரேடிங் வியூவில். இந்த ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் டூல், இந்த டூலை யூஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோடைய புல்லிஷ் ஆக போகிறதுன்றது ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த விஷயம் ஃபைண்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து நம்ம பை பண்ண போகிறோம். அண்ட் ட்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன், மார்க்கெட்டோட மூமெண்டம். இப்போது இந்த மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆக போகுது. ஸோ இதோட நான் இப்போ பை பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதோடைய கண்டினியூட்டி எந்த எக்ஸ்ட்ரீம் வரலும் போகும், எது வரைக்கும் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை படித்தவங்க கண்டிப்பாக தெரியும். சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே மார்க்கெட் போகாது. எப்பயுமே ஒரு மார்க்கெட்டோட ரேஞ்ச் வந்து ஒரு நாளைக்கு அப் சைட் ஆர் டவுன் சைடு 5% மேலே மூவ் ஆகக்கூடாது. 5% மேலே மார்க்கெட் போச்சுன்னா டெஃபினட்டாக மார்க்கெட் ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் கோவிட் டைம்லலாம் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக ட்ரேடிங்கில் இருந்தவங்க எல்லாருமே ஒரு விஷயம் தெரியும். கோவிட் டைமில் இந்த 5% ஒரு தடவை கேப் டவுன் நடந்துச்சு. இஸ் அ கிராஷ், ஒரு லிட்டரலி ஸ்மாலான கிராஷ் தான், ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஸோ மார்க்கெட் ஃபால் ஆச்சு தான், பெரிய கிராஷ் தான். பட் ஒரே டைமில் இறக்கல. அவங்க வந்து சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் ஃபால் ஆச்சு. பட் ஒரே ஒரு தடவை மட்டும் 5%, 3% அவ்வளோ மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. அன்றைக்கி டே லோ பார்த்தீங்கன்னா 5% அச்சீவ் பண்ணிட்டாங்க. 5% முடிஞ்ச உடனே மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணாங்க வித்தின் ½ an hour. ஸோ அதோட டேட்டா ரெக்கார்டு இன்ன வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 5% அப் சைடோ இல்லை 5% டவுன் சைடோ அதுக்கு மேலே மூமெண்டம் நடக்காது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில். ஓகே, ஏன்னா அப்பர் சர்க்யூட் லோயர் சர்க்யூட் ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக நிறைய பார்த்துருப்பீங்க. அப்பர் சர்க்யூட் லோயர் சர்க்யூட்னா என்ன, எதுக்காக அந்த அப்பர் சர்க்யூட் லோயர் சர்க்யூட்னா ஒன்று வால்யூம் இருக்காது, இல்லை பையர்ஸ் செல்லர்ஸ் இருக்க மாட்டாங்க. அதர்வைஸ் மார்க்கெட் 5% அப் சைடு இருந்துச்சுனாலும் மார்க்கெட் மூமெண்டமே இருக்காது. அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும், ஒரே ப்ரைஸில் ஸ்டேபிளாக இருக்கும். நம்ம பை பண்ணுறதும் சரி, செல் பண்ணுறதும் சரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே, நம்ம டாபிக் போகலாம். அண்ட் இந்த ஃபிபனாச்சி டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு லோலேருந்து ஒரு ஹை மார்க்கெட்டு, அதாவது மார்க்கெட் புல்லிஷ் ஆகிறான், ஒரு லோலேருந்து ஹையர் ஆகுது, ஸ்மால் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் நடக்குது. இது கம்ப்ளீட்டாக இந்த லோ எனக்கு பிரேக் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் இஸ் ட்ரெண்ட் சேஞ்சுங்கிறத நான் டிசிஷனை நான் மேக் பண்ணிடுவேன். ஸோ ஒரு சின்ன ஃபால் நடக்குது, இங்கேருந்து அகைன் மறுபடியும் எனக்கு இந்த ரீசெண்டாக ஹையை பிரேக் பண்ணுது. இப்போ நீங்கள் பை பண்ணுறவங்க எல்லாருமே இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. ரொம்ப ரேர், ஒரு 100 பேரில் ஒரு 10 பேர் இங்கே பை பண்ணுவாங்க. இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்பீங்க. மார்க்கெட் இங்கே ஃபால் ஆகும். அதாவது 10 rupees இருக்குது சொல்லுவோம், இங்கே 20 rupees ரீச் ஆகிடுச்சு. ஆக மட்டும் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் டபுள் ஆகிடுச்சு, நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டீங்க. அகைன் இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் மிச்சம் இருக்கிற 90 பீப்புள்ஸே வாங்குவாங்க. அந்த 90 பீப்புள்ஸ் பை பண்ணோடனே மார்க்கெட் ஃபால் ஆகிடும், ஆல்மோஸ்ட் 6 rupees வந்துடும். ஸ்டாப் லாஸ் அண்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. எல்லாரோட லாஸுங்கிறது ஒருத்தரோட டிஃபைன் பண்ண லாஸ் இருக்குது. ஸோ லாஸுங்கிறது ஒரு டிஃபைன் பண்ணணும். நீங்கள் லாஸை டிஃபைன் பண்ணாமல் நீங்கள் ட்ரேடிங் உள்ள என்ட்ரே ஆகக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, இப்போ நீங்கள் லாஸை நீங்கள் டிஃபைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவல் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரேஞ்சில் இங்கே இந்த புல் பேக் மார்க்கெட் இந்த ரீசெண்டாக இந்த ஹையை பிரேக் ஆகிட்டேன்னா இஸ் கோயிங் டு புல். இந்த ஹை பிரேக் ஆன அடுத்த செகண்டே தட் இஸ் கால் ஆஸ் புல் பேக். ஸோ இந்த லோ டு ஹை இந்த புல் பேக்குங்கிறது எந்த ரேஞ்ச் வரைக்கும் எந்த லெவல் வரைக்கும் வந்துருக்கு, தட் இஸ் கால், இது ஒரு ப்ராப்பரான ரீட்ரேஸ்மெண்ட்டாக. ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுங்கிறது எப்படி நான் ப்ராப்பராக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதுக்கு தான் இந்த ஃபிபனாச்சி டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, இந்த டூல்ஸ் செலக்ட் பண்ணுறேன், ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு லோ அண்ட் ஹை, இந்த ஹை இப்படி மார்க் பண்ணலாம். பட் நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த சைடில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் தெரியணும். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த சைடில் 0.618, அதாவது நாம் பார்த்த கோல்டன் ரேஷியோ 0.618, இந்த ரேஞ்சில் எங்கே 0.618 வந்திருக்கு, தட் இஸ் எக்ஸாக்ட்லி தேர். கரெக்டாக என்னோடய லெவல் 0.618 வரலை. ஸோ வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும்தான் தட் இஸ் அ ப்ராப்பர் என்ட்ரி.
அதர்வைஸ் வரலன்னா இது ஒரு ப்ராப்பரான என்ட்ரி இல்லை. நீங்கள் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி லோ டு ஹை நீங்கள் மார்க் பண்ணி தாராளமாக செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ரேண்டமாக நான் சூஸ் பண்ணுறேன், ரேண்டமாக சூஸ் பண்ணலாம். ரீட்ரேஸ்மெண்ட் டூல் செக் பண்ணேன், ரேண்டமாக லோ டு ஹை நான் மார்க் பண்ணுறேன். எனக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கா? எஸ், ஐ கெட் அ ரீட்ரேஸ்மெண்ட். எனக்கு வந்து என்னோடய ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி கொடுத்துட்டாங்க. ஐ கேன் பை நோ. மார்க்கெட் இஸ் கோயிங் டு புல். முடிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து என்ட்ரி பர்பஸ்க்காக மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி ஆகணும். இந்த டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த ஃபிபோனாச்சியோட டூல்ஸ், இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டோட டூல்ஸ் ஃபார் ஒன்லி என்ட்ரி 0.618 இந்த ரேஞ்ச். அதாவது இங்கே வர சொல்ல பார்க்கக்கூடாது. இந்த ஹை ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன மைனராக ஒரு ஃபால் நடக்கும். அந்த ஃபால் நடந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இந்த லோ டு ஹை நீங்கள் மார்க் பண்ணணும். அந்த லோ டு ஹை மார்க் பண்ணது அப்புறமா தான் 0.618 இந்த ரேஞ்ச் வந்தாங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட் பை பண்ணலாங்கிறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் எவ்வளோ தூரம் பேஷனேட்டிவாக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இப்போது நம்ம அடுத்த ரேஞ்ச், அடுத்த லெவல் நம்ம என்ட்ரி கிடச்சிருச்சு. மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிடுச்சு. அப்ராக்சிமேட்டாக டார்கெட் வந்து ரீசெண்டாக இருக்கிற ஹையை தான் நம்ம ஈஸியாக டார்கெட் வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஒரு ப்ராப்பரான டார்கெட் நான் வைக்கணும்னா ட்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபிபோனாச்சியில் இன்னொரு கோல்டன் ரேஷியோ என்ன? 1.618. ஸோ இந்த 1.618 நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? நம்ம ஒரு லோ ஒரு ஹை மார்க் பண்ணோம். லோ டு ஹை மார்க் பண்ணிவிட்டு என்ட்ரி கிடச்சிருச்சு. இந்த லோ நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது ஒரு 3வது பாயிண்ட்டு. ஸோ இப்போ நான் ட்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ ட்ரெண்ட் பேஸ்ட் எக்ஸ்டென்ஷன், இந்த லோ ஹை அண்ட் இந்த என்ட்ரி பாயிண்ட், இது ஒரு லோவாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதாவது நான் இன்னும் டார்க்காக ஹைலைட் பண்ணுறேன். லோ ஹை, இந்த லோ, இது நான் லோவிலேருந்து நான் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. கரெக்டாக அந்த என்ட்ரி பாயிண்ட்லேருந்து தான் எடுக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. எனக்கு தான் இந்த லோ ப்ராப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த லோலேருந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட் நான் என்ட்ரி எடுத்துக்கிறேன். எனக்கு 1.618 எங்கே வந்திருக்கு? எக்ஸாக்ட்லி என்னோட 1.618 லெவல் வந்திருக்கு. நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் நான் ட்ரா பண்ணுறேன். ஹிட் மை டார்கெட். கண்டிப்பாக என்னோட டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. இஸ் அ பொசிஷனல் பேஸ்ட் ஆஃப் த ஃபிபோனாச்சி. இது வந்து ஒரு பொசிஷனல் பேஸில் ஃபிபோனாச்சி எனக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து ஃபிபோனாச்சி யூஸ் பண்ணலாம். ஃபிபோனாச்சிங்கிறது இது இன்ட்ராடே பர்பஸ் கிடையவே கிடையாது. இது ஃபர்ஸ்ட் திங். லேர்ன் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். இதை லைவில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு அதிகமான கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் லேர்ன் பண்ணுங்கள். இந்த ஃபிபோனாச்சியோட டூல்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே இந்த ஃபிபோனாச்சியை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த ஃபிபோனாச்சியோட என்ட்ரி, நம்மளோட டார்கெட் ஒன்லி ஃபார் பொசிஷனல் பர்பஸ். ஃபிபோனாச்சி டார்கெட்ஸ் எல்லாமே சரி. ஒரு வேளை எனக்கு வந்து இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது சார், நீங்கள் இந்த அளவுக்கு சொல்கிறீங்க, ஓகே. இன்னும் இது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னா நான் என்னோட எல்லா டயக்ராமும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ லைவாக ஓடிட்டுருக்கிற டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். என்னோடய 1 ஹவர் டைம் ஃப்ரேம் நான் மார்க் பண்ணிவிட்டு எனக்கு இண்டிகேட்டர்ஸ் மேலே இண்டிகேட்டர்ஸை செலக்ட் பண்ணால் எனக்கு ஃபிப் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு ஃபிப் ஆல்ரெடி நான் ஆட் பண்ணிட்டு இருந்தேன். ரீட்ரேஸ்மெண்ட்டும் இருக்குது ஆல்ரெடி. ஃபிப் எக்ஸ்டென்ஷன் மட்டும். ஸோ ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் சூஸ் பண்ணால் எனக்கு இப்போ ரைட் நோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ட்ரி கிடச்சிருக்கா இல்லையாங்கிறதும் சினாரியோவே. ஸோ லோ டு ஹை எனக்கு மார்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு 0.618. அப்போ மார்க்கெட் மேலே போகுது. 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் மேலே போகுது. இந்த ரேஞ்சோட பிலோவாக நம்மளுக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ரேஞ்ச் வேறு ரேஞ்ச் மாறதுக்கான சான்சஸ் மூவ் ஆகும். ஓகே, இப்போ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தாச்சு. அடுத்தது வேறு என்ன டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம்? 45 மினிட்ஸில் பார்த்துடலாம். ஸோ 45 மினிட்ஸில் அப்படியே ஆப்போசிட் சார், நெகட்டிவ் வியூவில் பார்க்க சொல்கிறாங்க. ஸோ அதில் ரீட்ரேஸ்மெண்ட்டில் ப்ராப்பராக அதில் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. அண்ட் 30 மினிட்ஸில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு 30 மினிட்ஸில் பார்த்தாலும் எனக்கு வந்து நெகட்டிவ் தான். அண்ட் 15 மினிட்ஸில் பார்க்கலாம். 15 மினிட்ஸில் பார்த்தா எனக்கு அதுவும் நெகட்டிவ் தான். ஓகே, நல்ல ஒரு ஃபால் மார்க்கெட் கொடுத்துருக்கு. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் வரலை. பட் ஆனால் ரீட்ரேஸ்மெண்ட் வராமல் தான் நம்மளுக்கு மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபால் ஆகிடுச்சுன்னா ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்குங்கிற அர்த்தம். ஓகே, நோ ஒரி. இப்போது ட்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன் ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது ட்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ ட்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன்னா ட்ரெண்ட் எக்ஸ்டென்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு
இந்த இண்டிகேட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன் மட்டும் டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ மொத்தம் 3 பாயிண்ட் நம்மளுக்கு மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1.618 வரை நம்ம டார்கெட், ஹை, லோ அண்ட் என்ட்ரி பாயிண்ட். மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ஃபால் தான் நடந்திருக்கு. நம்மளோட டார்கெட்டும் அச்சீவ் ஆயிருக்கு. என்டையர் டார்கெட்டும் நம்மளுக்கு அச்சீவ் ஆயிருக்கு. இதில் இருக்கிற ஃபிபனாச்சியில் இருக்கிற என்டையர் டார்கெட்டும் நம்மளுக்கு அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ 15 மினிட்ஸில் பார்த்தாச்சு. அடுத்து 30 மினிட்ஸில் பார்த்துடலாம். ஸோ 30 மினிட்ஸில் சேம் சினாரியோ. நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபால், நல்ல ஸ்டாக் டார்கெட் ஹிட் ஆகிருக்கு நம்மளுக்கு. அதே 1 ஹவர்லேயும் நம்ம வாட்ச் பண்ணலாம். 1 ஹவர்லேயும் இஸ் நாட் ஃபார் குட். ஓகே, 1 ஹவரில் எனக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ ஒரு டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம் ரூல்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ரூல்ஸை ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு மூவ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்த நீங்கள் ஃபஸ்ட் லேர்ன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சிம்பிளான ஒரு பேசிக்ஸ் தான் இது எல்லாமே. ஃபிபனாச்சியை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி டூல்ஸ் யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு க்ரூஷியலாக சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு டூல். இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் எவ்வளோக்கு அதிகமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அதிகமான உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இதை விட பெட்டரான நிறைய விஷயம் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி விஷயம் நிறைய நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறிடலாம். எனிவே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.